கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் 6 மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. 14,950 கோடி எல்லாருடைய கையில் இருக்கு. அதே கையில பெண்களுடைய ரத்தமும் இருக்கு. அதே கையில சின்ன குழந்தைகளுடைய அலுவலம் இருக்கு. அதனால் எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தாலும், ஜனநாயகத்தை விலை பேசினாலும், இந்த கூட்டத்தில் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, அண்ணன் 10 சொன்னாங்க. 10 பேருக்கு நீங்க பேசி அவங்க 10 பேர், அவங்க 10 பேர். அடுத்த 40 நாட்கள் 35 நாட்கள் எல்லாத்துக்கிட்டும் நீங்க பேசி இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். ஆனால் அன்பு சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் இந்த முறை தீய திராவிட முன்னேற்ற கழக சக்தியை தூக்கி எறிய வேண்டும். ஏன்னாங்க இது நமக்குள்ள விருப்ப வெறுப்பு இருக்கக்கூடாது. தூக்கி எறியவில்லை என்றால் தமிழகம் நம்மை மன்னிக்காது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்பு வேற சித்தாந்தம், வேற கட்சி ஏதாவது இருந்தாலும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கு. என மக்கள் முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுவாங்க தமிழகத்தில். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலத்துல 35 நாட்களும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதனையை சொல்லும். என மக்கள் யார் முதலமைச்சர் என்கின்ற கணக்கை பார்க்கும் பொழுது நம்முடைய அண்ணன் முன்னிலையில் இருக்கும். அது நம்முடைய கடமை. என நம்முடைய கட்சி அந்த பொறுப்பை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாங்க. நாம் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். கழகத்தினுடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பலமாக ஒரு ஆணை பலத்தோடு நமக்கு இருக்கும். ஐயா பெரிய புராணத்திலே மனுநீதி சோழனை பற்றி சொல்லுவாங்க. ஒரு அரசு காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னால பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தினால பிரச்சனை வரக்கூடாது, பகைவர்களால பிரச்சனை வரக்கூடாது, கல்வர்களால பிரச்சனை வரக்கூடாது, மிருகங்களால பிரச்சனை வரக்கூடாது. இந்த 5ஐயும் ஒரு அரசன் சரியா கையாண்டனா அந்த அரசனுக்கு அரச காவலன் என்கின்ற பெயர். அது மனுநீதி சோழனுக்கு இருந்தது. ஐயா மகன் தப்பு பண்ணா மகனை வெளியே போட்டு தேர வச்சு ஏத்தினார். ஆனா இன்னைக்கு அரச காவலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க, அவரால பிரச்சனையா? அவராலதான் முதல் பிரச்சனையா. ஏன்னா ஆட்சி செய்ய தெரியல. பரிசனம்னா கூட இருக்கக்கூடிய உறவினர் பிரச்சனை. ஆனா இந்த மீடியா நண்பர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பெண் என்கின்ற அமைப்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன் நடத்துறார். யாராவது இன்னைக்கு எஸ் பி வேலுமணி என்ன பேசுனது இன்னைக்கு லைவா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எடிட்டருக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க. ஏன்னா வேலுமணி என்ன பேசுறது 3 நிமிஷம் போடுறீங்க, நம்ம ஸ்டாலினையா பேசுறது 2 நிமிஷம் தான் போடுறீங்க. காலை திருப்பூர்ல வானத்தைக்கா பேசி இருந்தா காலையிலிருந்து இறை வரை எடிட்டருக்கு இது மட்டும்தான் பிரச்சனை. யாரு கண்ட்ரோல் பண்றான்? சபரீஷன் என்கின்ற ஒற்றை நபர் பெண் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு கடந்த 6 மாதத்துல மட்டுமே 25 கோடி ரூபாய் சமூக வலைதளத்துக்கு அந்த நிறுவனம் செலவு பண்ணியிருக்கிறார். சாராய பணம் 14,950 கோடி, 1,495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு நீங்க போடுது. அவர்களெல்லாம் தாண்டி பத்திரிகை என்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை எத்தனையோ தாண்டி வந்துட்டோம். 5 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். காட்டாட்சியை தாண்டி வந்துவிட்டோம். இன்னும் 35 நாட்கள் நாம் எல்லாம் தேனீக்களை போல வீடு வீடாக, கிராமமாக அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியினுடைய எல்லா சட்டமன்றத்தையும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் வென்றெடுக்க வேண்டும். இதற்கு முன்பு நான் வேலுமணி தொண்டாமுத்தூர்ல சொன்னேன். ஆனா நீங்க பண்ண பெரிய தப்பு 2021 என்னன்னா 10க்கு 10 வெற்றி பெற்றீங்க. அக்கா வானதி சீனிவாசன் அவங்க வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ இங்க வந்தாங்க. அதற்கு மு.க. ஸ்டாலின் ஐயா கோயம்புத்தூர் கொடுத்த பரிசு என்னன்னா, கோவிட் மருந்தை நிறுத்தி வைத்தது நமக்கு கிடைத்த பரிசு. மே 2021 தமிழகத்தில் மற்ற இடத்துல கொடுத்த கோவிட் மருந்துக்கும் கோயம்புத்தூர் கொடுத்ததும் பெர் கேபிட்டா குறைவுங்க. அடுத்த மாதம் குறைவு, ஜூன் மாசம் குறைவு. எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு முதலமைச்சர் கம்மன காலையில இஎஸ்ஐ மருத்துவமனை சிங்கநல்லூருக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல, நாங்க ஓர வஞ்சனைக்காரன் கிடையாது, கோயம்புத்தூருக்கு கொடுப்போம். போன முறை கோயம்புத்தூர் என்ன செய்தார்களோ இந்த முறை தமிழகம் அதை செய்ய இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள்.